எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து கனகதாரா ஸ்தோத்திரம், அதாவது தங்க நெல்லிக்கனி மழை பிறந்த கதையை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆதி சங்கராச்சாரியர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சங்கராச்சாரியர் வந்து சந்நியாச ஆசிரமம் வாங்குகிறார். ஆசிரமம் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை மாதிரி வீட்டில் உட்காந்து அரிசி பருப்பு வச்சு சமையல் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு வீடாக, ஒரு நாளைக்கு 2 வீடு 3 வீடுன்னு கணக்கு வச்சு ஒவ்வொரு வீடாக போய் பவதி பிக்ஷாந்தேஹி, தாயே அன்னம் தா, தாயே ஏதாவது கொடு அப்படின்னு அவங்க கொடுக்கறத வாங்கி அப்புறம் அதையே சாப்பிடுவாங்க. அதுவும் நம்மளை மாதிரி 3 நேரம்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க, மத்தியான நேரம். அந்த மாதிரி அதுதான் அவங்களுடைய ஆச்சாரம். அதாவது நாவை அடக்கணும், அந்த ருச்சிக்கு நம்மளை மாதிரி அந்த ருச்சிக்காக சாப்பிட்றது இருக்கக்கூடாது. உடம்பில் ஜீவன் இருக்கணும், அதுக்காக மட்டும் மினிமமாக சாப்பிட்றவங்க. அந்த ஆதி சங்கராச்சாரியர் ரொம்ப பவர்ஃபுல் மேன். அவர் ஒரு நாள் வந்து இப்படி வீடு வீடாக வந்து பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு சாப்பாடை கேட்டுட்டு வரார் ஒவ்வொரு வீட்டுக்கா. அப்போ அன்னைக்கு அந்த ஒரு பொண்ணு இருக்கிற சின்ன ஒரு குடிசை அங்கே வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு வெளியில் வாசலில் வந்து நிற்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணுக்கிட்ட இப்போ நம்ம வீட்டிலே யாராவது வந்து நம்ம வீட்டில் இப்போ டிஃபன் இருந்துச்சுன்னா அது கொடுப்போம். மத்தியான நேரம் என்ன வந்தாங்களோ, இப்போ யாராவது வந்தாங்கன்னா வீட்டில் நம்ம என்ன இருக்குதோ கொடுப்போம் தானே. அதே மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ரொம்ப வறுமையில் இருக்கா, சாப்பாட்டுக்கே இல்லை. அப்போது அவள் வீட்டில் ஒரு அழுகன நெல்லிக்காய் இருந்திருக்கு. அது காஞ்சு போய் அப்படியே அழுகன மாதிரி இருக்கிற ஒரு நெல்லிக்காய். அது ஒன்று தான் இருக்குது, அவளுக்கே சாப்பிட்றதுக்கு அதுதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அவகிட்ட. அப்போது அவளுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ், அந்த மனசு பாருங்கள். தனக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, தங்கிட்ட ஒரு யாஜகம் கேட்டு ஒரு முனிவர் வந்திருக்கார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இருக்கிற அந்த அழுகின நெல்லிக்காவை கொண்டு வந்து அந்த இவருக்கு கொடுத்துட்டு தன்னுடைய கதையெல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், எனக்கே சாப்பிட்றதுக்கு இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த அந்த அழுகின நெல்லிக்காய் ஒன்று தான் இருக்குது, அதை தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறா. அவருக்கு அந்த வந்தவர் வந்து சங்கராச்சாரியர் அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கும் தெரியல. அவர் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியான ஒரு சுவாமிஜி. அவர் என்ன பண்ணுறார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கனகதாரா ஸ்தோத்திரம், அங்கம் ஹரேஹே அப்படின்னு ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்தோத்திரம் அங்கேருந்து அவர் அங்கேயே அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து பாடுறார். அந்த கனகம் அப்படின்னா தங்கம், தாரா அப்படின்னா ஒழுகிறது, ஸ்தோத்திரம் அப்படின்னா பாடல். அப்படியே அந்த கனகம் தங்கம் வர்றதுக்கான பாடல் பாடுறார். அவர் பாட 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 அந்த பொண்ணுடைய வீட்டு மேலே அந்த பொண்ணு என்ன கொடுத்தா, நெல்லிக்காய் கொடுத்தா, அழுகின நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காவே அந்த பொண்ணோட வீட்டு மேலே மழையாக பேஞ்சுதுங்களாமா. அதாவது தங்க மழை, கனகம்னா தங்கம், தங்க மழை பெய்ந்தது. அந்த பொண்ணோட வறுமை நீங்கிச்சு. இது எல்லாமே காலடி அப்படிங்கிற இடத்துல கேரளாவில் நடந்த கதை. இப்போவும் நீங்கள் காலடி போனீங்கன்னா அந்த 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 வீடு, கனகம் விழுந்த வீடை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆச்சாரியர், அந்த இவர் இருந்த சங்கராச்சாரியர் இருந்த அந்த இடம் பார்க்க முடியும். அவருடைய சங்கராச்சாரியரோட வீடு நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப புராதனமான வீடுகளும் இப்போவும் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கையில் என்ன இருக்கோ. இப்போது நம்மக்கிட்ட ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜாவுக்கு என்ன சக்தியில் தானம் பண்ண முடியுமோ அந்த சக்திக்கு தக்க மாதிரி தானம் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்மளை மாதிரி சாதா ஒரு குடும்பஸ்தராக இருக்கோன்னா நம்மளால் முடிஞ்ச தானங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த
கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த இருக்கிற அந்த நெல்லிக்காவுமே தானம் பண்ணினான். நம்மளை நோக்கி வர்றவங்க கை நீட்டி சாப்பாடுன்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச செய்யலாம் இல்லைங்களா? அது பெருசாக நமக்கு பெரிய ஒரு செலவாயிராது. இந்த மாதிரி சின்ன சின்ன தர்மங்கள் நம்ம ஹிந்து புராணங்களில் நிறைய இருக்குங்க, கொட்டி கிடக்குது நம்மளுடைய புராணங்களில், கதைகளில். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இது ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னுடைய இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு தான் வரேங்க. இப்போ தான் எப்படி போடுறது, எப்படி வாய்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாமல் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் அதை கொஞ்சம் எனக்கு சொல்லி அந்த கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கதையுமா நாளைக்கு நான் வரேங்க. ஓகேங்க, பை, தேங்க்யூ.